இங்க ஹீரோ கிட்ட இந்த டாக்டர் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு உண்மைய சொல்றாரு. ஆக்சுவலா இந்த பொண்ண நெறைய பேர் கொலை பண்ண வந்திருப்பாங்க. அதனால இவர் தான் காப்பாத்தி அந்த பொண்ணு இறந்ததா சர்டிபிகேட்டும் குடுத்து காப்பாத்திருக்காரு. தென் இந்த பொண்ண கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. ஹீரோ முதல் தடவ அந்த பொண்ண பார்க்கறான். ஆனா இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட்ல பழசெல்லாம் மறந்து போச்சு. இன்னும் ரெக்கவர் ஆவறதுக்கு 6 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. அத கேட்டதுமே இன்னும் 6 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணு திரும்பி வரும்போது அவளுக்கான எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சோ அந்த பொண்ணு நினைச்சது எல்லாமே நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். தென் இவங்க கிட்ட இருக்க அந்த ப்ரூஃப வச்சு இந்த பொண்ண கொலை பண்ண வந்தவங்கள அரெஸ்ட் பண்ண வச்சிடறான். அண்ட் இந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி ஆர்பனேஜ் ஹோம பெரிய லெவல்ல நடத்த ஆரம்பிச்சிடறான். சோ 6 மாசம் கழிச்சு ரெக்கவர் ஆகி வரும்போது இந்த பிரச்சனை தீர்ந்து இருக்கு. அதை பார்த்ததுமே இதெல்லாம் யார் பண்ணதுன்னு கேட்கறா. அப்பதான் ஹீரோ இவங்களோட டைரியை படிச்சு எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருக்காருன்னு தெரிய வருது. சோ ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. ஆனா ஹீரோ எங்க தேடியும் கிடைக்க மாட்டா. அப்பதான் இவளுக்கு டைரியில கடைசி ஆசையா அவங்க அம்மா அப்பாவுக்காக காசிக்கு போகணும்னு சொல்லிட்டு வேண்டி இருப்பா. சோ ஹீரோ அங்கதான் போயிருப்பான்னு சொல்லிட்டு இவளும் ட்ரெயின் ஏறி காசிக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறா. பார்த்தா இந்த பொண்ணோட சீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ இந்த பொண்ணை பார்த்ததுமே தெரியுது, இருந்தாலுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு காரப்பொரி விற்கிறவங்க வராங்க. இவனே அறியாம அந்த பொண்ணு சொன்னது மாதிரி காரப்பொரியை ரெடி பண்ண சொல்றான். அப்பதான் இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடறா. தென் இந்த பொரியில அந்த பொண்ணு சொன்னது மாதிரியே மசாலா கலக்கலாம் வரா. ஆனா இந்த பொண்ணே கலந்து வைக்கிறா. அப்பதான் இந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியுது. இது 2 பேருமே ஒன்னா சேர்ந்துறாங்க.